ஹாய்ங்க. எல்லாரும் என்ன பண்றீங்க? தீபாவளிலாம் முடிச்சுட்டு ஊருக்கு மலையோட மலையா வந்துட்டோங்க ஒரு வழியா. நீங்க எல்லாம் ஊருக்கு சேஃபா போயிட்டீங்களா? தீபாவளிலாம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? வந்ததுக்கப்புறம் தாங்க ஒவ்வொரு வீடியோஸா போடலான்னு அப்லோட் பண்றேங்க. ஓகேங்க. இது தீபாவளி அன்னைக்கு காலையில எடுத்ததுங்க. நைட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டோங்க. காலையில அம்மா வீட்டில் செலிப்ரேட் பண்ணிட்டு அப்புறம் அங்கே போகலான்ட்டு மாமா வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு காலையில எந்திரிச்சதுலேருந்து எந்திரிச்சு காலையில விடியக்காலம் வெடியே வெடிக்க முடியலைங்க. பாவம் என் பையன் போனதே வெடி வெடிக்கிறக்காண்டி தான். அதையும் பண்ண முடியலை. அப்புறம் எந்திரிச்சோன்னே காலையில் ஒரு 5-6 மணிக்கு கொஞ்சம் லைட்டாக தூறல் போட்டுட்டு தாங்க இருந்துச்சு. சரி எப்படியாவது வெடியை வெடித்து முடிக்கணுமேன்ட்டு அவசர அவசரமாக எடுத்து எல்லாத்தையும் வெடித்து முடிச்சுட்டாங்க. எல்லாரும் எங்கள் அண்ணன் எல்லாம் சேர்ந்து வெடிச்சிட்டாங்க. வெடிச்சிட்டு காலையில் எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அங்கே எங்கள் அம்மாவோட கோயில் இருக்குங்க பக்கத்துலேயே. அந்த கோயிலில் போய் சாமி கும்பிடலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ காலையில் வீட்டில் எல்லாம் சாமி கும்பிடுறதுக்கு எல்லாம் என்னென்ன ஒன்றும் பெருசாக செய்யலைங்க. எல்லாம் இப்போ எல்லாம் கடையிலேயே வாங்கிட்டாங்க. அம்மா வீட்டில் ஹோட்டல் இருக்கனால ஒன்றும் பெருசாக பலகாரம்லாம் செய்ய முடியலை. அதனால் ஸ்வீட்டு இதெல்லாம் வாங்கி குலோப் ஜாமுன் மட்டும் செஞ்சாங்க. குலோப் ஜாமுன் இந்த அப்பம் செஞ்சுட்டு காலையில் எல்லாம் அம்மா தான், அப்பா இருக்கையில் அப்பா பண்ணுவாங்க. சரி இப்போ அம்மா தான் எண்ணெய் வச்சு விட்டாங்க எல்லாருக்கும். காலையில் எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தான் மிஸ்ஸிங். அவர் மட்டும் வரலங்க. நாங்கள் மட்டும் போயிட்டோம். வேறு என்ன பண்ணுறது? அப்புறம் பையனுக்காண்டி போய் தானே ஆகணும். அவன் ஹாப்பியாக இருக்கணும்ன்ட்டு. நான் இங்கே இருந்தால் போர் அடிக்குன்னு சொல்லுவான். எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க எங்கள் பக்கத்துலலாம். அதனால சரி எப்படியா போகலான்ட்டு கார்லேயே போயிட்டு வந்துட்டோங்க. கார்லேயே நேற்று மச்சான் தான் கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ காலையில் எல்லாம் எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோங்க. தீபாவளி ட்ரெஸ் பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குது என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கங்க. நீங்களாம் பட்டாசு வெடிச்சிங்களா என்னன்னு சொல்லுங்கள். அப்புறம் நான் அம்மா வீட்டு கோயில்னு சொன்னேன்லங்க, இதாங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அத்தை எல்லாரும் சேர்ந்து இந்த கோயில் கட்டியிருக்கோங்க. அப்பையிலேருந்தே தாத்தா இதுலேருந்தே இந்த கோயில் இல்லாமல் சும்மா சிலை மட்டும் வச்சுருந்தாங்க. இப்போ தான் எல்லோரும் ஸ்டெப் எடுத்து கோயில் கட்டி கும்பாபிஷேகம்லாம் பண்ணி இப்போ வெள்ளி செவ்வாய் அண்ணன் தான் பூஜை பண்ணுவாங்க. எல்லாம் அண்ணன் தான் இங்கே பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. வந்ததுக்கப்புறம் மட்டன் குழம்பு, காலையிலே இட்லி. தீபாவளினாலே எல்லார் வீட்லேயும் மட்டன் குழம்பு தான் இருக்கும் கம்பல்சரி. நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்க என்ன தீபாவளிக்கு? காலை டிஃபனை முடிச்சுட்டு அடுத்து ப்ரோக்ராம் போனதுலேருந்து சுற்றிட்டே தாங்க இருக்கோம். மழை வேற பெஞ்சிட்டே இருந்துச்சுங்க. வேறு என்ன பண்ணுறது? என் பையனுக்கு வேறு மூக்கெல்லாம் ஒழுகுது இப்போ வந்ததுக்கப்புறம். என்ன ஆக போகுது